ஜஸ்ட் ஒரு 11 மினிட்ஸ் 11 நிமிடங்கள் இந்த வீடியோ பாருங்கள். உங்களோட எனர்ஜி நிச்சயமாக மாறும். உங்களை யாராவது பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, அதாவது பணம் கொடுத்துட்டு அவங்க உங்களை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, அல்லது ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வந்து அவங்க உங்களை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்க உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா அதற்கான எனர்ஜி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்க போகிறேன். இந்த எனர்ஜியை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதாவது குலதெய்வம் வழியாக, பிரபஞ்சத்தின் வழியாக எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அது நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா? நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ரெடி அப்படின்னு போடுங்க. அல்லது ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல வார்த்தையை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் இல்லையா இந்த எனர்ஜியை, அப்போது நீங்கள் அதை எடுத்துக்கிறதுக்கும் நீங்கள் உங்களோட எனர்ஜியை தயார்படுத்தணும். இது ஒரு வகையான எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நான் ரேகா த டேரட் குவீன், உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் பிஎஃப்எஃப் அப்படின்னு சொல்லலாம். பிஎஃப்எஃப்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவர், உங்களோட மேனிஃபெஸ்டேஷனுக்காக. சரியா? ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இது ஒரு வகையான எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். உங்களை சுற்றி நல்ல ஒரு வைப்ரேஷன் எனர்ஜி இருக்கும்போது தான் இதை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அமைதியான இடமா தேர்ந்தெடுத்துக்கோங்க. எதற்காக அப்படின்னா, ஒரு ஹெட்செட் போடணுன்னா கூட போட்டுக்கோங்க, ஹெட்ஃபோன்ஸ் போடணுன்னா போட்டுக்கோங்க. போட்டுட்டு கவனமாக நான் சொல்ல போகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கேட்டு இந்த எனர்ஜியை எடுத்துக்க போகிறீங்க. ஏன்னா நான் எனர்ஜியை ரிசீவ் பண்ணி உங்களுக்காக கொடுக்க போகிறேன். உங்களுக்கு ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். போயிட்டு குயிக்காக, சரி 1 மினிட் கூட எடுத்துக்கோங்க, குயிக்காக வந்துட்டு ஒரு நல்ல இடமா பார்த்து உட்காந்துக்கோங்க. ரெடியா? க்ளோஸ் யூர் ஐஸ். கண்களை மூடிக்கோங்க. க்ளோஸ் யூர் ஐஸ். கண்களை மூடி சுவாசத்தின் மீது கவனம் வைங்க. மூச்சை உள்ளே எடுங்க. மூக்கு வழியாக இன்ஹேல். ஸ்லோவாக பொறுமையாக எனர்ஜியை உள்ளே எடுங்க. இப்போ நாம் செஞ்சிட்டு இருக்கிறது லா ஆஃப் அசம்ஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன், இதெல்லாம் சேர்ந்த ஒரு விஷயம்தான் இந்த எனர்ஜி உங்களுக்கு. சரியா? அழகான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் இது. இன்ஹேல், மூக்கு வழியாக இன்ஹேல் பண்ணியாச்சு. எக்ஸேல், வாய் வழியாக காற்றை வெளியில் விடுங்க. இன்ஹேல், எக்ஸேல். உங்களோட ஆழ் மனதில் இருக்க சிந்தனையை மாற்ற போகிறோம். அதே மாதிரி குவாண்டம் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட ஆப்போசிட் பார்ட்டி யார் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட எனர்ஜியும் நம்ம மாற்ற போகிறோம். ஆள் மனசில் அவங்கக்கிட்ட நம்ம பேச போகிறோம். இன்ஹேல், எக்ஸேல். சுவாசத்தை மூக்கு வழியாக உள்ளே எடுத்து பொறுமையாக வாய் வழியாக வெளியே விடுங்க. கண்டினியூஸாக சுவாசத்தின் மீது கவனம் வைத்து தொடர்ந்து அதை கவனமாக அதை செஞ்சுட்டே இருங்க. உங்களை சுற்றி ஒரு நல்ல வைப்ரேஷன் வரதை உங்களால் உணர முடியும். அந்த எனர்ஜியை உங்களால் உணர முடியும். அதை உணர ஆரம்பித்த உடனே உங்களோட முகத்தில் ஒரு புன்னகை, அழகாக ஒரு ஸ்மைல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போது உங்களை சுற்றி நிறைய நல்ல எனர்ஜி இருக்கிறத உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும். ஹாப்பியாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க. உங்களை சுற்றி ஒரு நல்ல எனர்ஜி இருக்குது. அருவி மாதிரி கொட்டுது, அப்படியே அந்த தண்ணி அப்படியே கொட்டும் இல்லையா அருவியில், அந்த மாதிரி அந்த எனர்ஜி உங்களை சுற்றி இப்போது ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி உங்களை சுற்றி நிறைய இருக்குது. அதை உங்களால் ரியலைஸ் பண்ண முடியுது. பட்டாம்பூச்சிகள், மலர்கள், இதெல்லாம் கூட சூழ்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்கள் இருக்கிறத உங்களால் உணர முடியுது. சுவாசத்தின் மீது கவனம் வச்சு அப்படியே உணருங்க அந்த எனர்ஜி. நீங்கள் யார் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க மெசேஜ் அனுப்புறது
ஒரு மாதம் கழிச்சோ அல்லது ஒரு வருடம் கழிச்சோ இல்லை, இம்மீடியட்டாக அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. உங்களோட எனர்ஜி மாறிட்டுருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரியான எனர்ஜி உங்களை சுற்றி மாறிட்டுருக்கு. அந்த பர்சனால் எந்த வேலையும் செய்ய முடியாது. முதல்ல உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு உங்ககிட்ட கன்ஃபஸ் பண்ணுறது, சாரி சொல்கிறது, இதுதான் அவங்களோட முதல் வேலையாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதுதான் பிரபஞ்சத்தின் கட்டளை. நீங்கள் அதை பற்றி எதுவுமே கவலைப்படலை. நீங்கள் உங்களோட வேலையை நார்மலாக செஞ்சிட்ருக்கீங்க. தொடர்ந்து உங்களோட வேலையில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கீங்க, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோடு இருக்கீங்க, சந்தோஷமாக ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க, ஒரு ஜோக் சொல்கிறீங்க, எல்லாரும் சிரிச்சிட்ருக்கீங்க, உங்களோட வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கீங்க, ரொம்ப ஃபோக்கஸ்டாக அந்த வேலையை நீங்கள் செஞ்சுட்டே இருக்கீங்க. ஒரு சிறு துளி கவன சிதறல் கூட இல்லை. நிம்மதியாக இருக்கீங்க. இந்த பர்சன் டெக்ஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் நீங்கள் உங்களோட வேலைகளை தினந்தோறும் என்னென்ன வேலை செய்யணுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சிட்ருக்கீங்க. அந்த பர்சன் நிச்சயமாக மனசில் இருக்க எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க, சாரி சொல்லுவாங்க. அதற்கான எனர்ஜி உங்களை சுற்றி போயிருக்கு. உங்களோட ஃபோனில் ஏதோ ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி, ஏதோ ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு இப்போ. ஆனால் அதை நீங்கள் கவனிக்கலை. உங்களோட வேலையை கண்டினியூஸாக செஞ்சுட்டே இருக்கீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கீங்க, ஹாப்பியாக சிரிச்சிட்ருக்கீங்க, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோடு சிரிச்சிட்ருக்கீங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகுது, நீங்கள் போய் உங்களோட ஃபோனை செக் பண்ணுறீங்க. யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சி அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறீங்க. அந்த ஃபோனில் வந்திருக்க மெசேஜ் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒருத்தர்கிட்ட இருந்து வந்திருக்கு. எதிர்பார்த்துட்டு இருந்ததுன்னு சொல்கிறத விட நீங்கள் என்ன யோசிச்சிங்களோ, அதாவது இந்த பர்சன் என்ன வார்த்தைகள் உங்ககிட்ட பயன்படுத்துவாருன்னு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமோ, அதே வார்த்தைகள் எல்லாம் எழுதி உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அதை நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க. அது படித்தோடனே உங்கள் முகத்தில் ஒரு ஸ்மைல், ஒரு புன்னகை வந்திருக்கு. ஆனால் இன்னும் தீர்க்கமாக இருக்கீங்க. அதிரடியாக திடீர்னு ஒன்று பதில் அனுப்பலை. நீங்கள் அதை படித்து பார்த்துட்ருக்கீங்க. என்ன அனுப்பலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. இது உங்களுக்கு சர்ப்ரைசிங்காகவே இல்லை. ஏன் அப்படின்னா இது நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஏன்னா கேஷுவலாக நீங்கள் ஃபோன் எடுத்து செக் பண்ணுறீங்க, உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு. அந்த பர்சன் உருகி ஒரு மெசேஜ் எழுதியிருக்காங்க. அதாவது தான் செய்த தவறு என்ன, உங்கள் 2 பேருக்குள்ளேயும் என்ன பிரச்சனை நடந்தது, அவங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதில் எழுதியிருக்கு. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்ன பிரச்சனை வந்தது அது எல்லாமே அதில் எழுதி சாரி கேட்டிருக்காங்க, கன்ஃபஸ் பண்ணியிருக்காங்க. இனி இந்த தவறு நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை படிக்கவே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது உங்களோட வேல்யூவை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் உணர்றீங்க. ஸோ அதே ஸ்மைலோட இப்போ ஸ்லோவாக உங்களோட கண்களை திறந்து பாருங்க. உங்களுக்கு சேர வேண்டிய எனர்ஜி வந்தாச்சு.
ஒரு புன்னகையோடையே இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க. உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும் எவ்வளோ எனர்ஜியை நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத. இந்த வீடியோ நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். திரும்ப திரும்ப நான் இதை செய்யலாமா? எஸ், தாராளமாக செய்யலாம். ஆனால் அந்த எண்ண அலைகள்லேயே இருக்கக்கூடாது. நீங்கள் செய்ய வேண்டிய மேனிஃபெஸ்டேஷன் செஞ்சாச்சு. எடுத்துக்க வேண்டிய எனர்ஜியை நீங்கள் எடுத்தாச்சு. எனர்ஜியை மாற்றியாச்சு. ஸோ திரும்ப திரும்ப நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமே தவிர இந்த வீடியோ பார்த்து திரும்ப திரும்ப நீங்கள் பார்க்கலாம். இந்த எனர்ஜியை நீங்கள் ரிசீவ் பண்ணலாம், கிளைம் பண்ணிக்கலாம். பாசிட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்திட்டே இருங்க. அடுத்தவர்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு 10 fold the time அப்படின்னு சொல்லுவாங்க. 10 folds-ஆக 10 மடங்காக உங்ககிட்ட திரும்ப வந்து செய்கிறோம். நீங்கள் ஒரு விஷயம் நல்லது நினைக்கும் போது அடுத்தவர்களுக்கும் நீங்கள் நல்ல விஷயம் நினைக்கும் போது அது உங்களுக்கு திரும்ப 10 மடங்காக வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் திரும்ப திரும்ப கேட்டு இந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணிகிட்டே இருங்க. நிச்சயமாக இது ஒரு பயனுள்ள வீடியோவாக உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நான் ரிலீஸ் பண்ணுறேன். மேனிஃபெஸ்டேஷன் பற்றி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வரும். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கும் வரை லண்டனிலிருந்து நான் உங்கள் ரேகா, த டாரட் குவீன்.